Book a call to Delhi. 881761. No, lightning call. No use. My good old friend Rajasekaran. நீ டெல்லிக்கு போன் பண்ணி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா நளினியும் மனைவியும் இப்ப அங்க இல்ல. இங்க காஷ்மீர்ல எங்க கஸ்டடியில எல்லா சௌரியத்தோட இருக்கிறாங்க. அட பாவிகளா, இன்னும் நீங்க உயிரோட இருக்கீங்களா? என்ன பார்ட்னர் திகச்சு போயிட்ட? அடையாளம் தெரியாம நீ ஜெயராஜ்ங்கிற பெயரில மறைஞ்சிருந்தாலும் நாங்க உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். பாத்தியா? இதத்தான் உயிர் சிநேகிதம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பார்ட்னர் சொல்லாதீங்க வர்மா, உயிர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. கரெக்ட் மைக்கேல். சிநேகிதங்கிற சொல்லுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அந்த புனிதமான வார்த்தையை உங்க வாயால சொல்லாதீங்க. பாத்தீங்களா பார்ட்னர், ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்தவன் பெரிய மனுஷன் மாதிரி பேசணும். அது ஒண்ணுமில்ல சக்கரவர்த்தி, இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம 3 பேரையும் எதிர்பாராம சந்திச்ச ஷாக்ல அப்படி பேசுற. இப்ப என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்கீங்க? என் மனைவி நளினி எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க? இன்னும் எந்த பழியை என் தலைமையில சுமத்தலாம் நீங்க வந்திருக்கீங்களா? பாவீங்களா? பாவியா? நாங்க கஷ்டப்பட்டு கோயில்ல கொள்ளையடிச்ச 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ பதுக்கி வச்சிருக்கிறியே, நீ எப்பேற்பட்ட ஆடு? என்ன கோவில்ல கொள்ளையடிச்ச நெக்லஸ நான் பதுக்கி வச்சிருக்கேன்? என்ன உளறீங்க? அதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல? நிச்சயமா தெரியாது. சக்கரவர்த்தி இப்படி எல்லாம் கேட்ட பதில் சொல்ல மாட்டார். ஒரு ஷாக் கொடுத்தா இம்மிடியேட்டா பதில் சொல்லிடுவார். போன நளினி கிட்ட கொடு. ஹலோ அம்மா நளினி, நான் தான் பேசுறேன். இவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல அங்கிள். அங்கிள், எங்களை ஏர்போர்ட்ல இருந்து கடத்தி இங்க கொண்டு வந்து இங்க ஒரு போட் ஹவுஸ்ல அடைச்சு வச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். எங்களை காப்பாத்துங்க அங்கிள். நீ எங்கம்மா இருக்க? பத்திரமான இடத்துலதான் இருக்கிறான். அப்பா, நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்ன இப்படி கொடுமைப்படுத்துற? அப்ப அந்த லாக்கரை திறந்து வைர நெக்லஸ் எடுத்து கொடு. எந்த லாக்கர், எந்த நெக்லஸ் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல? அன்னைக்கு என்கிட்ட காட்டின அந்த லாக்கர். சங்கர், என்னப்பா இது? நீயா இப்படி பேசுற? அவன் சங்கர் இல்லப்பா, திவாகர், என் மகன். வேற எப்படி பேசுவான்? எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் சார். அடப்பாவி, கேவல பணத்துக்காக தன் சொந்த மகனை இன்னொருத்தர் மகன் யாராவது அனுப்புவாங்களா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? எனக்கு தெரியும்பா. எனக்கு நம்பர் காம்பினேஷன் மறந்து போச்சுப்பா. அப்ப நளினி உன் மனைவி 2 பேரையும் நீ உயிரோட பார்க்க முடியாது. என்னையா பாச்சிட்டு பண்றீங்க? நான் என்ன பாவம் பண்ணணும்? கொஞ்ச நாள் உங்க கூட சரியிகமா இருந்தேன். நான் சத்தியமா சொல்றேன், அந்த நெக்லஸ பத்தியும் அதை பத்திர விவரமும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. மரியாதை அந்த லாக்கரை தர. நான் தான் சொன்னேனப்பா, எனக்கு நம்பர் காம்பினேஷன் மறந்து போச்சுப்பா. இன்னும் 24 மணி நேரம் தரேன். அதுக்குள்ள அந்த நெக்லஸ் என் கைக்கு வந்து சேரணும். இல்ல உன்னை பீஸ் பீஸா கிழிச்சுடுவேன். டைகர், இவனை பார்த்துக்கோ. திவாகர், இங்கே இரு. நன்றி, எங்க போற? அவங்கதான் காவல் இருக்காங்களே. குடிச்சிட்டு இருக்காங்கம்மா. இந்த நேரத்தை விட்டா நாம தப்பிக்கவே முடியாது. வாங்கம்மா. நீங்க போயிடுங்கம்மா. நீங்க தப்பிச்சு போயிடுங்க. நீங்க போயிடுங்கம்மா. நீங்க போங்க.
सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके சங்கரோட அம்மா. இது ஏதோ பைத்தியம் போல இருக்குது. இது சங்கரே இல்ல. சங்கர் என்ன பயிரலாம்? என்ன இது? கூத்துல கோமாளி வந்த மாதிரி தாலியை கட்டி முடிச்சுட்டாங்க. சோத்த சாப்பிடணும் இருக்கோம். நீ வேற குறுக்க வந்துட்டு ஏமா எடுத்துட்டு பா. என்னப்பா பார்த்துட்டு சும்மா இருக்கே? விடு. டாக்டர் பிரேமா, டாக்டர் என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? 25 வருஷத்துக்கு முன்னால என்னையும் என் குழந்தை சங்கரையும் நீங்க தானே காப்பாத்துறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்ல? டாக்டர் நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. இது சங்கர் இல்லை, குரு. குரு என்ன டாக்டர், என் மகள் சங்கரை என்கிட்டே குருன்னு சொல்றீங்களே, எனக்கு பைத்தியமா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் பைத்தியமா? இந்த குருவா பிரேமா, என்ன இதெல்லாம்? ஆமா, நீ இத்தனை நாளா உங்ககிட்ட மறைச்சு வச்சிருந்த ரகசியத்தை இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, தாங்க முடியலையே. ஐயோ அம்மா, இந்த குழந்தையாவது உயிரோட பிறக்கணுமே, இல்லனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ பிரேமா, பிரேமா, ஐயோ ஐயோ. பிரேமா, சாரிண்ணா, இந்த குழந்தைய என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. பிரேமா, இந்த தடவை பிறந்த குழந்தை இறந்துட்டதுன்றது ஜானகிக்கு தெரியவே கூடாது. ஆனா மயக்கம் தெரிஞ்சது குழந்தை எங்கன்னு கேட்பாளே, உண்மை தெரிஞ்சா அந்த அதிர்ச்சியில உயிரியே விட்டுருவாளே. டாக்டர், நீங்க அட்மிட் பண்ண சுமதிங்கிற பேஷண்ட்டுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு. 2 ஆண் குழந்தைங்க டாக்டர். ஐசி, இத வந்துட்டேனா? பிரேமா, என்னன்னா? கொஞ்சம் எப்படி வாமா. பிரேமா, நீ மனசு வச்சா உங்க அண்ணி உயிரை காப்பாற்ற முடியும். என்னன்னா சொல்றீங்க? மயக்கமா இருக்கிற அந்த பொண்ணுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அதுல ஒரு குழந்தைய உங்க அண்ணி கொடுத்துரு. நான் ஒரு டாக்டர். நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனால் கடவுளா பார்த்து கொடுத்துருக்கிற சந்தர்ப்பம். உன் அண்ணி உயிரை காப்பாத்துறதுக்காக இதை செய்யக்கூடாத. ஒருவேளை இந்த உண்மை வெளியாயிட்டா சத்தியமா நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். குற்றத்துடைய பொறுப்பு பூரா நானே ஏத்துக்கிறேமா. பிளீஸ். அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தைக்கு நீங்க தாயாயிட்டீங்க. டாக்டர்,
எனக்கு ரெட்ட குழந்தையா பிறந்தது. ஆமா சுமதி. அம்மா